அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காரனுங்க இவ்வளோ நாளும் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன எறும்பு, ஈ, கொசு இதெல்லாம் எங்கேயாவது செத்தா கூட அதுக்கு காரணம் திமுக தான், திமுகவுடைய மோசமான ஆட்சி தான் அப்படின்லாம் சொல்லி சொல்லி பழகிட்டானுங்கல்ல. அது எங்கே வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சென்னையில் ஒரு தீ விபத்துங்க, ஒரு குடிசை பகுதியில் வியாசார்பாடி கிட்ட ஒரு தீ விபத்து நடந்திருக்கு. அந்த தீ விபத்து நடந்த இடத்துக்கு அங்கே மக்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? கட்சி துண்டை தோளில் போட்டுக்கிட்டு கட்சி கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிருக்கானுங்க உதவி பண்ணுறோன்ற பேரில். அங்கே போயிட்டு காவல்துறை எங்களை மிதிச்சிட்டாங்க, ஒரு பெண்ணை பூட்ஸ் காலால் உதச்சிருக்காங்க, அடக்குனாங்க ஒடுக்குனாங்கன்னு சொல்லி கிறுக்கணுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தீ விபத்து நடந்த இடத்துக்கு போயிட்டு ஆட்சி சரியில்லை, திமுகவை மாற்றணும், எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி மெண்டல் மாதிரி போய் பண்ணியிருக்கானுங்க. இங்கே என்ன இவனுங்க என்னதான் நினச்சிட்டு இருக்கானுங்க? இதையும் அரசியலாக்கி இதுக்குள்ளே அரசியல் ஆதாயம் தேட பார்த்தா அந்த மக்களுக்கு பின்ன எப்படி இருக்கும்? இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவித்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காப்புல. என்ன தெரியுமா? சென்னை வியாசார்பாடி முல்லை நகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கிரையாகி உள்ளன. தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று செயல்பட்டதால உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு பல குடிசைகள் தப்பியுள்ளன இப்படின்லாம் டைப் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாவேக்காரங்க போய் அடிப்படை உதவிகள், உடை, போர்வை, பாய் இதெல்லாம் நாங்கள் கொடுக்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த உதவி செய்கிறதையெல்லாம் பார்த்த காவல்துறையினர் தாவேக்கா நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தினாங்களாமா, அவங்கள அங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுனாங்களாமா. அதாவது இவங்க என்ன கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு பயம், திமுக அரசுக்கு பயம், எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா எங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? எல்லா சிச்சுவேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்கள் மைண்டில் பதிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இவங்களை பார்த்து பயந்துட்டாங்கன்ற மாதிரி. அங்கே ஒரு விபத்து நேர்ந்திருக்கு, காவல்துறை மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து தாவேக்காரங்க உதவி பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து கிளம்பு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே. விபத்து நடந்திருக்குன்னா அந்த மக்களுக்கு கண்டிப்பாக உதவி தேவைப்படும். கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல உதவி பண்ணுறதை வரவேற்க தான் செய்வாங்க. இவனுங்க அந்த இடத்துக்கு கட்சி கொடியை வேற போட்டுக்கிட்டு போயிருக்கானுங்க. இவனுங்க தான் ஆக்சுவலாக சீப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம மக்கள் சரி நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முன் வந்து கட்சி சாயமெல்லாம் பூசிக்கிட்டு போகாமல் மக்களுக்கு மக்களோட மக்களாக நின்று உதவி செய்ய போயிருந்தா பரவாயில்ல. இவனுங்க அங்கே போய் ஆதாயம் தேட போய்கிட்டு இதுலேயும் ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்கறது, காவல்துறை எங்களை மிதிச்சாங்க, காவல்துறை எங்களை ஒடுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிப்பட்ட ஒரு ஹிப்போக்ரஸியை விஜய் அவர்கள் வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத பாருங்களேன். தீயணைப்புத்துறை வீரர்கள் போய் மக்களையெல்லாம் காப்பாற்றியிருக்காங்க, அவங்கள பாராட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. அதுக்கு தமிழ்நாடு அரசு காரணம் இல்லையாமா, அந்த கிரெடிட் தமிழக அரசுக்கு போகாதாமா. ஆனால் காவல்துறை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு திமுக தான் காரணம், தமிழக அரசு தான் காரணமா? என்ன ப்ரோ, ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து நடந்த ஒரு ஸ்பாட்டில் அது எப்படி இருக்கும்? அந்த இடமே வந்து அந்த சூழலே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு இவனுங்க கட்சி கொடியோட போய் நின்றுக்கிட்டு நாங்கள் பெரிய புளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா அங்கே காவல்துறையினருக்கும் அங்கே இருக்கிற தீயணைப்பு வீரர்களுக்கும் கடுப்பாகுமா ஆகாதா? அவங்களுக்கு இடையூறாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா ஆகாதா? அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இவனுங்க எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, நாங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறத தடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு வந்து கதை உருட்டிக்கிட்டு இருக்கிறது. அங்கே போயிட்டு இந்த மரத்தில் ஏறி தாவுறது, காரில் ஏறி குதிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பானுங்க. அது எல்லாருக்குமே டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கும். அதனால இந்த அணில்களை பிடிச்சி விரட்டி விட்டுருப்பாங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதுக்கு இவனுங்க கட்டுற கதை இருக்கே அப்பா, எங்கடா ஏதாவது ஒரு இளவு விழும், எங்கேயாவது ஏதாவது ஒன்று நடக்காதா, ஏதாவது ஒரு விபத்து நடக்காதா, அங்கே போய் நம்மளுடைய ஓட்டு பிச்சை போய் கேட்டலாமே, நம்மளுடைய கட்சிக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சீப்பான ஒரு இதோட சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த சீப் பணில்கள். உங்களையெல்லாம் இவ்வளோ போட்டு திட்டுறோமே, இவ்வளோ கேட்குறோமே கேள்விகளா, வெக்கமாகவே இருக்காதா? இனி அடுத்தது ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி அங்கேயும் போய் ஓட்டு தான் கேட்பீங்களா? ஏண்டா கிறுக்கணுங்களா? ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு விபத்து அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் தெரியுமா? அதுக்கு யாருமே காரணமாக முடியாது. விபத்துன்றது விபத்து தான், அதை விசாரித்து பார்த்தா தான் அந்த விபத்து வந்து உண்மையாலுமே விபத்தா இல்லை யாராவது பண்ணினதா அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். அப்படி யாராவது பண்ணினதா இருந்தாலுமே அதுக்கான காரணம் என்ன, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இல்லை தெரியாமல் ஒரு விபத்தாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் விபத்து தான், அதுக்கு யாரும் காரணம் கிடையாது. இதுக்கு நீங்கள் திமுகவை குறை சொல்லி, திமுகவுடைய ஆட்சியை குறை சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், அதை தான் முதன்மையாக கருத்தில் கொண்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அணுகணும். இதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அரசியல் ஆதாயத்தெல்லாம் தேடி போனீங்கன்னா செருப்படி தான் வாங்குவீங்க. இப்படி மட்டமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இதுக்கு இடையில 2026 சிஎம்மா கனவு தான் கண்டுட்டு இருப்பீங்க. கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, காணுங்கள். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள்னு. கனவு காணுங்கள். அப்படி காவல்துறை அடிச்சாங்க, இப்படிலாம் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க அப்படின்னா வீடியோ ப்ரூஃப் கூட இல்லையா?
எந்த வீடியோ ப்ரூஃபும் இல்லையா? இப்படிலாம் அடிக்க விட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உங்கள் எல்லாரையுமே காவல்துறை வந்து அடித்து சித்திரவதை பண்ணாங்களாமே, வீடியோ எடுக்கலையா? உங்கள் கையில் இருந்த ஃபோன்லாம் எங்கே போச்சு? ஃபோனையும் பிடிக்கிட்டாங்களா? ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ எடுக்க எவ்வளோ நேரம் ஆயிரும்? வீடியோ ப்ரூஃபோட காட்டுங்க, அது யார் என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். ஆனால் மக்களே, நம்ம இந்த வைஷ்ணவி தங்கச்சி இருக்காங்க பாருங்கள், தாவைக்காலிருந்து திமுகவுக்கு வந்து சேர்ந்தாங்க பாருங்கள், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சரியான செருப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில் எல்லாம். இப்போ இந்த அறிக்கை விட்டார் இல்லையா விஜய் அவர்கள், நம்ம வைஷ்ணவி தங்கச்சி போட்டிருக்க பதில பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு கட்சி தலைவராக கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, சிறப்பு. ஆனால் என்னைய கடந்த ஒரு மாதமாக உங்கள் கட்சி தொண்டர்கள் ரொம்ப ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஏன் கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடல? உங்கள் கட்சி பெண்களை மற்றவர்கள் தாக்கினால் மட்டும்தான் கண்டனமா? உங்கள் கட்சி அல்லாத பெண்களை உங்கள் கட்சிக்காரர்கள் தாக்கினால் அப்பொழுது நீங்கள் கட்சி தலைவராக கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை டேக் பண்ணி வேறு லெவலில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பொண்ணு திமுகவுக்கு வரப்போ கொஞ்சம் மனசு ஓகேவா இல்லை, எனக்கும் சேர்த்து தான். என்ன இவங்க இங்கே வராங்க, தற்கொலைத்தனமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு திமுகவுக்கு வந்ததில் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. இவங்களே போதும் விஜய் அவர்களுடைய அரசியலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த பொண்ணை வச்சே விஜய் அவர்களுடைய அரசியலை மொத்தமாகவே எதிர்க்கலாம். திமுகன்ற கட்சியும் திமுகவுடைய தலைமையும் இங்கே வந்து விஜய் அவர்களையும் அவருடைய அரசியலையும் இருந்து விமர்சிக்கிறதுக்கோ அவரை எதிர்த்து பேசுகிறதுக்கோ அவர்கிட்ட இருந்து மல்லுக்கிட்டுறதுக்கோ ஒர்த்து இல்லை. அந்த அளவுக்கு இவர் ஒர்த்து கிடையாது. வைஷ்ணவின்ற பொண்ணை வச்சே டீல் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளான். வேறு லெவல். என்னைய தாண்டி நீ திமுகவை தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வேற லெவலாக நின்றுட்டு இருக்காங்க களத்தில். சூப்பர் சூப்பர். சின்ன பொண்ணு தானே, அப்யூஸ் பண்ணி அவங்கள நல்லா திட்டி கண்டபடி அவங்கள எழுதி அவங்கள ரொம்ப மானபங்கம் படுத்தி விட்டுட்டா அரசியல் விட்டே ஓடிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கானுங்க. ஆனால் அந்த பொண்ணு தரமான செய்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்க. நம்மெல்லாம் கலாச்சா கூட அந்தளவுக்கு ட்ரிகர் ஆக மாட்டேங்கிறானுங்க. ஆனால் இந்த வைஷ்ணவி பொண்ணு கலாச்சா மட்டும் அப்படி பொங்குறானுங்க, ட்ரிகர் ஆகுறானுங்க. ஏன்னா ஒரு பொண்ணு அரசியல் பேசுறது முதல்ல இவனுங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் கட்சிகளையும் ஒடுக்கி 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 பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இப்போ வெளியே வந்து திமுகவில் வேற சேர்ந்துட்டாங்களா, பொறுக்க முடியல. அவ்வளோதான். நம்ம பேசினா கூட நம்மளை வந்து கொஞ்சம் திட்டிக்கிட்டு போயிடுறானுங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த பொண்ணை வந்து போட்டு அந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாருமே அந்த பொண்ணு கூட நிற்க வேண்டிய தருணம் மக்களே இது. இவனுக்கு எந்த அளவுக்கு அந்த பொண்ணால் ட்ரிகர் ஆகிட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ட்வீட்டை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த ஐடியா பிளாக் பண்ணி கமெண்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க. 1000 பேராவது இதை பண்ணுங்க. இந்த இழிப்பிறவியை இப்போதே கூப்பில் தள்ளணும். கூப்பில் தள்ளுறானுங்களா? டேய் என்னடா பேசுறீங்க? இந்த பொண்ணை பார்த்து அப்படி பயப்படுறானுங்க. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து பயந்து ஓடுறானுங்க, அழுறானுங்க, ஒப்பாரி வைக்கிறானுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரும் கதறானுங்க. ஆனால் இவனுக்கு நம்மளாம் பார்த்து கதறீங்கன்றானுங்க. என்னடா டேய், நாங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்டா, ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜாலியாக அவங்களையெல்லாம் வச்சு. என்னடா ஒரு சின்ன பொண்ணை பார்த்து ஒட்டுமொத்த கட்சி இப்படி பயந்து ஓடுறீங்க? ஏன்டா இப்படி பயந்து சாகுறீங்க? அந்த பொண்ணை பார்த்து அவ்வளோ பயமா? இன்னும் உங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேர் இது மாதிரி விலகுவாங்களே, என்ன பண்ணுவீங்க அப்போல்லாம்? இப்படி தான் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டைக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பீங்களா? இந்த பொண்ணை பண்ண மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவீங்களா? அப்போது என்னடா மண்டையில் அறிவுன்றதெல்லாம் இருக்காதா உங்களுக்கு? பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க, அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்கடா. யாரோட ஒப்பீனியன்ஸ் வேணால் எப்போ வேணால் மாறலாம். முதல்ல ஒருத்தவங்களுடைய ஒப்பீனியனை மதிக்க கற்றுக்கோங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா அதை மதிங்க. உங்களுடைய விமர்சனத்தை அதுக்கு பதிவு பண்ணுங்கள். அவங்கள அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு இதில் இருக்க விருப்பம் இல்லை, அதுக்கு போகிறாங்க, இதில் இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுறணும். அது யாராக வேணா இருக்கட்டும். இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா என்னடா நீங்கள்லாம் என்னடா அரசியல் பண்ணுறீங்க? இப்படியெல்லாம் பிளாக் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அந்த பொண்ணு கருத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்து வச்சு கருத்தால் தான் நீங்கள் சண்டை செய்யணுமே ஒழிய இவங்களை பிளாக் பண்ண உடனே இப்போ என்ன ஆயிரும்? ஒரு 1000 பேர் பிளாக் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரி 1000 பேர் பிளாக் பண்ணிட்டா இப்போ என்ன ஆயிரும்னு கேட்குறேன். இதில் வேறு கமெண்ட்டில் போயிட்டு டன் ப்ரோ பிளாக் பண்ணியாச்சு, நாங்கள் பிளாக் பண்ணியாச்சு அப்படின்லாம் சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு இந்த தற்கொலை, அந்த போட்டவனே ஒரு தற்கொலை, அவனுக்கு கமெண்ட்டில் வேறு பார்த்தீங்கன்னா இப்போ டன் முடிஞ்சு பண்ணியாச்சுன்னு பல தற்கொலைகள் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க தான் வெர்ச்சுவல் வாரியர்ஸ். கரும்பு பிடிச்சவனு கிடையாது. கண்ணாடியை திருப்பினா எப்படிடா ஆட்டோ ஓடும் சொல்லுங்கடா, எங்களுக்கு புரியலடா. அந்த பொண்ணை பிளாக் பண்ணுறதுனால என்னடா நடக்கும் இப்போ? அப்போ உங்கள் கட்சியில் ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் உண்டு இல்லையா? ஆதவ அர்ஜுனான்றவர் விசிகால இருக்கிறப்போ எந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு க்ளோஸாக நெருக்கமாக இருந்தார், என்னெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ ஆதவ அர்ஜுனா திருமாவளவன் அவர்களை வந்து விட்டுக்கிட்டு விசிகாவை விட்டுக்கிட்டு அவர் வந்து தாவைக்கால வந்து சேர்றப்போ
விசிகாக்காரங்க இந்த மாதிரியா கேவலமாக பேசுனாங்க, இந்த மாதிரியா அப்யூஸ் பண்ணாங்க ஆதவர்ஜுனாவை? இல்லைல்ல, அதுக்கு பேர் தான் அரசியல் நாகரிகம். கற்றுக்கோங்கடா. ஏபிசிடி சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்குலாம். ஃபஸ்ட்டு ஏபிசிடியை கற்றுக்கோங்க. முதல்ல ஏனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இசட்டெல்லாம் தாண்டி நீங்கள் சென்டென்ஸ் எழுதுகிறோம், நாங்கள் ஃபுல் நோட்டை எழுத போகிறோன்ற லெவலுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ஏ அப்படின்னு எழுதி பழகுங்க, சொல்லி பழகுங்க. ஒன்றா தான் நீங்கள் போகணும். ஒரே அடியாக நீங்கள் போக முடியாது. ஒரே அடியாக நீங்கள் வேணால் போகலாம், அப்படி போயிடலாம் வேணாம். இந்த வைஷ்ணவி பொண்ணு தாவேக்காவுக்கு விஜய் அவர்களுக்கு இன்னொரு சரியான செருப்படி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட கங்காவதி அவர்களின் பெயரை குறிப்பிட்ட உங்களுக்கு வயிற்றில் எட்டி உதைத்த காவலரின் பெயரை குறிப்பிட முடியவில்லையா? சரியான கேள்வி. ஆடைகளை கிழித்த அதிகாரியின் பெயர் தான் உங்களுக்கு தெரியவில்லையா? சரியான கேள்வி. வாவ். மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் கையில் எடுப்பேன் என்று கூறியுள்ளீர்கள். சட்ட போராட்டத்தில் வெல்ல சாட்சி முக்கியம்தானே. இங்கே குற்றவாளியின் பெயரே இல்லை, காவல்துறையே பொத்தா பொதுவாக கூறியுள்ளீர்கள். இது உங்கள் பட டீசர் மாதிரி இருக்குது. ஒலி அதிகம் ஆழம் கம்மி அப்படின்னு சொல்லி வேறு லெவலாக செஞ்சு விட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் மேலே வெறுப்பு இருந்தால் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி விமர்சிப்பாங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நானுமே முதல்ல விஜய் அவர்களுடைய வருகையை நான் வந்து ஆதரித்தேன். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த அணில்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் வந்துட்டு ஒரு பாயிண்டில் இவருடைய அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை வந்து சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து அணில்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னையும் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நம்ம வந்து அந்தளவுக்கு வெளியில் தெரியப்பட்ட நபர் இல்லை அப்படின்றதுனால நமக்கு வந்து அப்யூஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இந்த பொண்ணு வந்து ரொம்பவே நல்ல ட்ரெண்ட் ஆனாங்க இல்லையா, அதனால் இந்த பொண்ணுக்கு வந்த அப்யூஸ்லாம் வந்து ஏராளமான அப்யூஸு. நம்மளே கண்கூட எவ்வளோ பார்த்துருக்கோம். இதையெல்லாம் பார்த்ததுனால தான் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு அந்த கட்சியை விமர்சிக்கிறாங்க. விஜய் அவர்கள் இதுக்கு போராட்டம்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காப்புல அந்த அறிக்கையில். போராட்டமா? காவலர்களை பார்த்து பயந்தடிச்செல்லாம் ஓடுனாங்க உங்கள் தொண்டர்கள்லாம். எப்படி நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்க? எப்படி சார் இங்கே வாங்க. போராட்டம்னு வந்துட்டா பயந்தடிச்சு ஓடுறது, இல்லைனா காவலர்கள் எங்களை அடிச்சுட்டாங்க, எங்களை மிதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் அரசியல் ஆதாயம் தேடி நாடகம் நடத்துறது. காவல்துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடியவங்கெல்லாம் எந்த அரசியல் சார்பாகவும் இருக்க மாட்டாங்க அப்படின்றலாம் இவங்களுக்குலாம் தெரியுமா? இந்த அடிப்படையெல்லாம் தெரியுமானே தெரில. அவங்களாம் ஏதோ கட்சிக்காரங்க மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியலங்க. இவனுங்களுக்குலாம் தாவேக்காவை டீல் பண்ணுறதுக்கு சரியான ஆள் இந்த வைஷ்ணவி பொண்ணு தாங்க. தரமாக வச்சு செய்கிறாங்கங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்வீட்டு மேலே ட்வீட்டு போட்டு அடி, தரமான அடிகள். அது எல்லாமே வேறு லெவலில் வியூஸ் போகுது. கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அணில்கள்லாம் வந்து கடந்து கரம்பி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரி மக்களே, இந்த காணொலி நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.